இப்போ இதை அரைச்சதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். ஸ்டவ் வந்து பற்ற வைக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பால் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி வச்சு அழுத்தி நீங்கள் கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா இப்படி அழுத்தி நாங்கள் கரைச்சிங்கன்னா சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைஞ்சிடும். இல்லை உங்களுக்கு பால்கோவா மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே லேஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் பண்ணி கட்டி வச்சுக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக எனக்கு வந்து நைஸாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. இப்போது நம்ம அரைச்ச அந்த இதையும் மீட்லேருந்து நம்ம சேர்க்கலாம். நமக்கு வந்து கட்டி படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கை விடாமல் வந்து நம்ம பார்க்குறோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கிளற ஆரம்பிங்க. திக் கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டிப்படணும். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரண்டு வர டைமில் வந்துட்டு ஸ்டவ் நீங்கள் வந்துட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம்.